ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா எக் குருமா தாங்க. நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான எக் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு எக்கை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கும் போதே முட்டையில் இந்த மாதிரி 4 பக்கம் கட் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக கீறி கீறி விட்டுறலாம். அப்படின்னா தான் அந்த குழம்புலேருந்து மசாலா உள்ளே போய் இறங்கும். வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு கொஞ்சம் கொதிச்சோன்னே நம்ம பாயில் பண்ண எக்கை இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே எக்குக்குள்ளே இந்த மசாலாலாம் இறங்க ஆரம்பிச்சிரும். இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அவ்வளோதான், நம்மளோட எக் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.